வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் வருகின்ற டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். இது கடக ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி வர்றார். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பார்வையிடுகிறார் சமசப்தம ஸ்தானத்துல. இதனால அந்த குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. கடகராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் அந்த 6ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்வையிடுகிறார். இதனால செவ்வாய் சனி அப்படின்ற ஒரு செயற்கையான ஒரு கிரகங்களினுடைய அமைப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் மிகவும் வேகமாக, எப்படி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ரொம்ப ஸ்லோ மோஷனாக தான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறார். துன்பம் வரும்போது மாத்திரம் நிறைய ஒரு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு போனார் அஷ்டம சனி அப்போ. ஆனால் அந்த ஒரு நன்மைகள் வரும்போது ரொம்ப ஸ்லோ மோஷனாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கிறாரு. என்னடா இது, நம்மளுக்கு இந்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா? ஏன்னா இந்த கடகராசி என்பவர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் நிறைய ஒரு பிரச்சனைகளை மனவேதனையை சுமந்து தான் செல்வாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல இழப்புகளை அதிகப்படியாக சந்தித்த நபர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேலை ரீதியான பிரச்சனைகளாக இருந்தா அப்படின்னா வேலையை என்னமோ ஈஸியா விட்டுருப்பீங்க. அந்த சனி பகவான் உங்களுக்கு மிகவும் சீக்கிரமாக வேலையை விட வச்சிருப்பாரு. ஆனா வேலை கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. வேலை கேட்கறது தப்பா இல்ல, என்கிட்ட இருக்கிற நாலேஜ் தான் நல்லா இல்லையா? ஏன்னா நிறைய ஒரு திறமைகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு மறுக்கப்படக்கூடிய ஒரு திறமைகளாக தான் இருக்கு. எவ்வளவோ நாலேஜபிளா இருந்தா கூட இந்த ராசி என்பர்கள் அந்த இடத்துல ஒரு இன்டர்வியூன்னு போகக்கூடிய இடத்துல உங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறீங்க. இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு எந்த இடத்துல இருக்கு? நம்ம படிச்சு என்ன பிரயோஜனம்? நம்மளால ஒரு இடத்துல ஒரு நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணா கூட அந்த இடத்துல நம்மளால வேலையை வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு வெறுப்புத்தன்மை அதிகப்படியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அவர்கள் நினைக்காததெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில எதை நினைத்து இவர்கள் பயணிக்கிறாங்களோ அது நடக்காது. ஆனா நினைக்காத ஒன்று நடந்து அதுல மிக வேகமாக துன்பப்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கடகராசி என்பவர்கள் எப்போதுமே பெற்றுட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு முழுமையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், உங்களுடைய ராசிக்கு சந்திரன் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த மனநிலை மாற்றம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த மகிழ்ச்சியான விஷயத்திலேயே உங்களுடைய எண்ணம் எதை தேடும் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற மாதிரியான அந்த நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு அவர்களுடைய ராசி அதிபதி தான் இவர்களுக்கு பிரச்சனையே. அதே மாதிரி இந்த கடகராசி என்பர்கள் சுகமாக வாழணும்னு நினைத்தாங்க அப்படின்னா வாழ்ந்துருவாங்க. அதுல இவர்களுக்கு எந்த விதமான ஒரு நெருடலுமே இருக்காது. மற்றவர்களுக்காக வாழக்கூடாது, தனக்காக வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற போட்டி போட்டுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். அந்த அளவுக்கு இவர்களினுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளிலிருந்து சில நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏற்கனவே கடன்ல இருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது ஒரு நெருக்கடிகள் வரலாம். இல்லை அப்படின்ற பட்சத்துல எனக்கு கடனே நான் வாங்க மாட்டேன் மேடம், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம்தான், யார்கிட்டையும் நான் கையேந்த மாட்டேன் அப்படின்ற ஒரு நெறிமுறையும் இந்த கடகராசி என்பர்கள் வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே என்ன மாதிரி
மாதிரியான சில விஷயங்கள்ல பாதிப்புகள் வரும் அப்படின்னா உடல் சோர்வுகள், உங்களுடைய மன வலிமை பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிடும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு தைரியமா தான் இருக்கணும். அப்படியே ஆப்போசிட்டா இந்த கடகராசி என்பர்கள் செயல்படுவாங்க. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானையும் பார்வையிடுறதுனால அந்த குரு பகவான் விரயஸ்தானத்துல இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது எதிர்மறையாக நெகட்டிவா நினைச்சு சில விஷயங்களை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறது, அதெல்லாம் கூட வாங்கிக்கலாம், இந்த காலம் தப்பு கிடையாது. அந்த கிரெடிட் கார்டுனால உங்களுக்கு சில பாதிப்புகள் வராமல் உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரியான சில கடன்களை இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை தராது. இல்லாட்டி தேவையில்லாத திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அடுத்து பார்த்தீங்கன்னா வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப கோபம் அதிகமாக வரும். தேவையில்லாத விஷயத்த நினைச்சு எங்கேயாவது போய் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரியான அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமா செயல்பட்டு அந்த உங்களை நீங்களே சில சமயத்துல தாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு எண்ணங்கள் மாறி மாறி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இதை எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டம் கண்ட்ரோல் பண்ணணும். மேடம் நான் ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருக்கேன், எனக்கு ஒரு மாசமாகவே என்னுடைய மனநிலையே சரியில்லை, ரொம்ப கோவப்படுறேன், யாரை பார்த்தாலும் கோவம் வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய தாயாரை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. ஏன்னா நான் இந்த இடத்துல கஷ்டப்படுறதுக்கு காரணமே என்னுடைய பெற்றோர்கள் தான். இப்படிலாம் தேவையில்லாத நபர்களோட இவர்களினுடைய கோபம் அதிகரித்து கொண்டே வரும். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அந்த வாராகி அம்மனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் திருமண உறவுகளில் பிரச்சனைகளோட இருக்கக்கூடியவர்கள், அதாவது விவாகரத்து வேணும் அப்படின்னு உங்களுடைய உறவுகள் பிடிவாதமாக இருப்பாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து காதல் போன்ற ரிலேஷன்ஷிப்ல தேவையில்லாத ஒரு இழப்புகளை அனுபவித்தவர்கள், அது எந்த விதமான இழப்புகளாக இருக்கலாம், உடல் ரீதியான இழப்புகளாக இருக்கலாம், அடுத்து மன ரீதியான இழப்புகளாக இருக்கலாம், எந்த விதமான இழப்புகளாக இருந்தாலும் சரி அதிலிருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போது. இவர்கள் எல்லாருமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வாராகி அம்மன் துணை அப்படின்னு நீங்க போடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய தொழில்ல பார்த்தீங்கன்னா இந்த 45 நாட்கள்ல நிறைய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் ரீதியாக நிறைய ஒரு கடின போராட்டங்களை செய்து அதுல நல்ல ஒரு வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கடகராசி என்பர்கள் ரீட்டைல் ஷாப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அதிகமாக நீங்கள் வச்சுக்க கூடாது. ஏதாவது தேவையில்லாத ப்ராடக்டை யாராவது உங்களுடைய மார்க்கெட்டிங் ஆட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கி வைக்காம உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி அந்த மாதிரியான ரீட்டைல் பிஸ்னஸ்ல நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய பிறந்த தினத்து அன்னைக்கு, அதாவது நீங்க திங்கக்கிழமை பிறந்திருக்கலாம், செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கலாம், இந்த மாதிரியாக எந்த தினத்துல பிறந்தீங்களோ அந்த தினத்துல போய் நீங்க வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இஃப் சப்போஸ் என்னுடைய நட்சத்திரமே வருது, இப்போ கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், புனர்பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரத்துல இருப்பீங்க. இந்த நட்சத்திர நாட்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நேரத்தில் போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த வாராகி அம்மனுக்கு எப்பெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த அம்மனுக்கு ஒரு 4 இல்லை 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண உங்களுடைய பழைய பிரச்சனைகள், உங்களுடைய இழப்புகள் எல்லாமே அந்த தீபம் எரியிற மாதிரி எரிந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு அந்த வாராகியினுடைய ஒரு தற்காப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.